நயன்தாரா அண்ட் தனுஷ் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு பாட்டால. பொறாம கண்கள்னு ஒண்ணு நிறைய இருக்கு, இருக்கு. ஆமா, நிறைய இது. அதனாலதான் மெயினா வந்து இப்போ உங்களுக்குன்னு ஒரு உறவு வந்துருச்சு, ஒரு புருஷனோ பொண்டாட்டியோ வராங்க, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க ஆரம்பிங்க. ஓகே. பெரியவங்க நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போறதுனால தான் நிறைய டிவோர்ஸஸ் இன்னைக்கு வந்து முடியும். அப்போ அவங்க என்னன்னா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு மாறினு உங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து நியூஸ். பட் இத்தனை வருஷம் கழிச்சு இட்ஸ் ப்ரூவ்ட் தட் இட்ஸ் கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் வந்தாலே men are becoming dominative. 2 கல்யாணமும் லவ் பண்ணி தான் பண்ணேன். அது கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க டாமினேட் பண்றாங்க? காதல் அப்படின்றது தூய்மையான ஒரு விஷயம். இட் இஸ் நாட் லஸ்ட். நீங்க மீட் பண்ணும்போது எப்படி பேசினாங்க ஆட்டிடியூட்? ஏன்னா இப்போ அவங்க கிட்ட நிறைய நெகட்டிவிட்டியான கமெண்ட் வந்துட்டு இருக்கு அவங்கள பத்தி. சோ உங்க கிட்ட அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க? நான் ஒண்ணே சொல்றேங்க, இப்போ ஆட்டிடியூட் காட்டாத ஆர்டிஸ்டுக்கு என்ன நிலைமை நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா பப்ளிக்கே வந்துட்டு நம்மள கலாய்க்கிறாங்க, கேவலமா பேசுறாங்க. சோ அப்படி இருக்கும் பெட்டர் யூ அவாய்ட் அண்ட் கோல். That's what exactly what she's doing. See, இப்போ மீனாவுக்கும் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஆமா. Invariably she is the heroine of the film. மீனா ஹீரோயினா நிறைய படம் பண்ணிருக்காங்க, அவங்க காலகட்டங்கள்ல நிறைய பாராட்டு வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்களுடைய டைமிங்மா, இப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வேணும்னு ஆசைப்பட என்னமா தப்பு இருக்கு? ஓகே. தப்பு இல்லையே. தப்பு இல்லன்னு சொல்றீங்களா? தப்பு இல்லையே. ஓகே. ஏன்னா அந்த படத்துல அவங்க ஹீரோயின், ஓகே நீங்க கெஸ்டா வரீங்க, அந்த கெஸ்டோடைய ஸ்தானம் கொடுத்தா ஓகே. ஓகே. இவங்க ஒரு ஹீரோயின் போது அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, இவங்களை விட நிறைய பார்த்துட்டாங்க மீனா. ஆமா. ஓகேங்களா? இப்பவும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும்னு ஒண்ணு இல்லையே. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல. ஓகே. சோ அந்த மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்க நினைச்சதுல தப்பு இல்லைம்மா. ஓகே. ஏன்னா இப்போ என்னுடைய காலகட்டங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒர்க் பண்ற படத்துல இப்ப சனம் ஷெட்டில ஹீரோயினா வராங்க, இப்போ சுரபி ஹீரோயினா வந்தாங்க, அவங்களுக்கான அங்க நடக்கணும். நான் அந்த காலத்து ஹீரோயின் முடிஞ்சு போச்சு. ஓகே. இப்போ ஐம் ஜஸ்ட் a கேரக்டர் ஆர்டிஸ்ட். இப்போ வர ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேணாமா? கண்டிப்பா. That you have to think, right? ஓகே. சோ அதே மாதிரி நயன்தாரா அண்ட் தனுஷ் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு பாட்டால. அது வந்து அன்னசரி தேவையில்லாத விஷயம். அந்த பொண்ணு பாவம், அது கல்யாணத்துல அந்த பாட்டை போட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜெனரல் மியூசிக் போட்டிருக்கலாம். அது வந்து இவரும் ஒரு பெரிய இஷ்யூ பண்ணிருக்க வேணாம். என்ன இருந்தாலும் கல்யாணம்ன்றது ஒரு மெமரபிள் விஷயம், அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்றாங்க. செலிபிரிட்டி மேரேஜ்னாலே ஒரு படத்தை விட பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க மக்கள். அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அடுத்து ஒரு 2-3 இயர்ஸ்லேயே வந்து டிவோர்ஸும் ஆகுது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நடிகைகளுக்கு டிவோர்ஸ் ஆகிற ஒரே ஒரு காரணம், பொதுவா இருக்கிற ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா டைவர்ஸ்ல தான் போய் முடியுது. சினிமாக்காரங்களே கல்யாணம் பண்ணா ஓரளவுக்கு நிக்குது வாழ்க்கை. ஓகே. ஏன்னா இப்போ ஒரு அவுட் சைட் பர்சனுக்கு ஒரு சினிமா நடிகை வாழ்க்கை எப்படின்றது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி அடுப்பாங்கறதுல போய் சமைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ஃப்ரீயா இருந்தா சமைப்போம், இல்லாட்டி நாங்க சமைக்க மாட்டோம். இந்த ரெகுலரா வச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும், நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறதுல முடியாது. ஒன்னா நீங்க அந்த காலத்துல இருக்கிற மாதிரி ப்ரொஃபஷனை ஹேங் அப் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு முடிச்சிட்டு போயிடும். ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ப்ரொஃபஷன் வரும்போது ப்ரொஃபஷனலா தான் இருக்க முடியும். இப்போ நான் ஒரு கம்பெனி கார்ட் ஷீட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஆனா குடும்பத்துல ஒரு கல்யாணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, எதை அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஷூட்டிங் தான். இவங்க வந்து அவங்க குடும்பம் அவமானப்படுத்தின மாதிரி, மறுதலை பண்ண மாதிரி, அதை கேன்சல் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிற மாதிரி, இந்த மாதிரி பல விஷயங்களால தான் போகுது. மட்டும் இல்லைங்க, பொறாமங்க. பொறாம கண்கள்னு ஒண்ணு இருக்கு, நிறைய இது. அதனாலதான் மெயினா வந்து நடிகைகள் வாழ்க்கை கெட்டு போறது. That's what I feel. ஓகே. சோ ஃபீல்டுக்குள்ளவே பண்ணிட்டா ஓரளவுக்கு ப்ராப்ளம் இருக்காதுன்னு அப்படி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா பிகாஸ் தி திங் இஸ் லைக் ஒரு நடிகை வாழ்க்கை நடிகருக்கு தெரியும், ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்க ஃபேமிலிக்கும் புரியும். பட் வெளியாளுக்கான நம்ம ஏதோ ஒரு சோம்பேறிங்க மாதிரியும், நமக்கு மதிக்காத மாதிரியும் நமக்கு மேல ஒரு இமேஜ் வருது. ஓகே. நம்ம அதை எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலும் they are thinking of us like that. We can't do anything to help. இப்போ அந்த வீட்டு வேற மருமக இருந்து வேற துறையில இருந்தாங்கன்னா, சாதாரணமான ஒரு அவுட் சைட் துறையில இருந்தாங்கன்னா, அவங்க தான் நல்ல மருமகளா நினைக்கிறாங்க, எங்களை நல்ல மருமகளா நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா. ஓகே. சோ அது வந்து நாங்க காரணம் கிடையாது. நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணி போறோம். பட் டோட்டலா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்கானது வந்து நடிகை கிட்ட இருக்காது. ஓகே. பட் எல்லா நடிகைகளுமே பீக்ல இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும், குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் அந்த லைஃப்குள்ள வரும்போது அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? இப்போ ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ ஜோதிகா, சூர்யாவை எடுத்துங்க. ஆமா. அவங்க ஒரு வாழ்க்கை தனியா அமைச்சுக்கிட்டாங்க.
அவங்களுக்குள்ள எந்த ரிஃப்டும் இல்லை. இல்ல. பட் பெரியவங்களோட இருக்கும்போது அவங்க கருத்து ம். தனியா போகும்போது யூ கேன் லிவ். பிரச்சனை இல்ல. உண்மையிலே பிரச்சனை இல்லாம முடியும். ஏன்னா நீங்க வந்து உங்களுக்காக வாழுங்க. இப்போ எனக்கு அந்த வகையில வெளிநாடுங்க ரொம்ப பிடிக்கும். அந்த கல்ச்சர்ல கல்யாணம் பண்ணி உங்க அம்மா அப்பா வாழ்ந்துட்டாங்க. இப்போ உங்க பேரு வந்து வச்சது உங்க அம்மா அப்பா, உங்க ஸ்கூலை செலக்ட் பண்ணிட்டு உங்க அம்மா அப்பா, நீங்க என்ன ட்ரெஸ் போடணும் என்ன சாப்பிடணும் டிசைட் பண்ணி உங்க அம்மா அப்பா. ஓகே ஃபைன் ரைட். இப்போ உங்களுக்குன்னு ஒரு உறவு வந்துருச்சு, ஒரு புருஷனோ பொண்டாட்டியோ வராங்க, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க ஆரம்பிங்க. ஓகே. பெரியவங்க நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போறதுனால தான் நிறைய டிவோர்ஸஸ் இன்னைக்கு வந்து முடியுது. புரியுதுங்களா? எனக்குமே இன்ஃபேக்ட் அதுதான் மெயினா. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ப்ரிஃபரன்ஸ் இஸ் நாட் தேர் ஃபார் மீ. ஒரு ஹஸ்பண்ட் அது ஒரு பொண்டாட்டியா இருந்தாலும் ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எங்க அம்மா சொன்னாங்க, ஊர்க்காரங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னா அது லிஸ்ட் ஆகுது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள. விட்டுருங்க, போய் வாழுங்க உங்க வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த சம்சாரம் மின்சாரம்னு ஒரு படம் வந்துச்சு, அத லக்ஷ்மி அம்மா கடைசியா ஒரு டயலாக் சொல்லுவாங்க, ஒன்னா இனிமே ஒரு நாள் கிழமை ஒரு விசேஷத்தை வந்தா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், அதோட முடிச்சுக்கலாம். அப்படி இருந்தா வாழ்க்கை இருக்கும். டோட்டலா போய் ஒவ்வொருத்தர் பேர்டன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒரு இதை கொடுத்துக்கிட்டு இருந்தாக்கா அது வந்து மத்தவங்க லைஃப பாதிக்குது. இப்போ நயன்தாரா லைஃப் நல்லா தானே இருக்கு, நிறைய எத்தனை பேர் லைஃப் நல்லா இருக்கு. அதுவே நீங்க கூட்டு குடும்பத்துல போய் பிரச்சனை தான். சோ அதே மாதிரி இப்ப ஆக்டர்ஸ்க்கு வந்து டெத் நடக்குது சடனா, யாருமே அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க, ஸ்ரீதேவி மேம் இறப்பாங்கன்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி சில்க் ஸ்மிதாவா இருக்கட்டும், எவ்வளோ ஒரு பீக்ல இருந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கான ஆடியன்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. சோ அந்த மாதிரி நிறைய நடிகைகள் மர்மமான முறையில இறந்து போறாங்க. சோ அத பத்தி நீங்க மர்மமான முறையில முக்காவாசி நடிகையா இருக்கிறது தான் அந்த மரணத்துக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மேபி எஸ், பிகாஸ் தி திங் இஸ் லைக் மெஜாரிட்டி வேர் மர்டர்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களா செத்து போறாங்க, அவங்களா தூக்க மாட்டாங்கன்னு வருது. அதுக்கப்புறம் இதுதான் காரணம்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு யூடியூப்ல. அந்த காலத்துல திவ்யா பாரதி வாஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரொம்ப அழகான நடிகை திவ்யா பாரதி. நாங்க மீட் பண்ணோம் ஆந்திரால. நான் ஒரு படம் ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தேன், அவங்களும் ஒரு படம் ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிரசாந்த் குத்தீர்னு ஒரு இடம் இருக்கு ஹைதராபாத். நாங்க 2 பேரும் அங்கதான் ஹோட்டல்ல தங்கிடும். ஸோ எவ்ரிடே ஈவினிங் அப்பெல்லாம் 6 மணிக்கு ஷூட்டிங். நாங்க மொட்டை மாடில நடந்துகிட்டே பேசிருப்போம். She was very very sweet friend and everything. But அவங்க ரொம்ப அவரு ஒரு அண்டர் வேர்ல்ட்ல கனெக்டட் பர்சன். இவங்க எவ்வளவுதான் பீக் ஆர்டிஸ்ட் அவங்க இருந்தாலுமே பணத்தாசு. இன்வேரியபிலி இதே பாரதி நடந்தது கொலை தான். அது இத்தனை வருஷம் கழிச்சு தான் ப்ரூவ் ஆகுது. அப்போ அவங்க என்னன்னா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு மாடல உங்களுக்கு செத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து நியூஸ். பட் இத்தனை வருஷம் கழிச்சு இட்ஸ் ப்ரூவ்ட் தட் இட்ஸ் a murder. இந்த மாதிரி முக்கால்வாசி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா புக்ஸையும் தோண்டி எடுத்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து முடியும். சரி, எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் நடிகைகளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஒண்ணு அவங்க லைஃப்ல செட்டில் ஆகாம இருக்காங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கு, இல்லாட்டி அதாவது எப்படி சொல்றது, டோட்டலாவே சினிமா விட்டு ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க, இல்லாட்டி இறந்து போறாங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் ஒரிஜினலா சூசைட் பண்ணி இறந்து போனவங்க. முக்கால்வாசி பேர் வந்து மர்டர். சோ இட் இஸ் நாட் மட்டும் இல்ல, ஒரு நடிகைனா எமோஷனலா வீக்கா இருக்க மாட்டாங்க. புரியுதுங்க? லவ்னு ஒரு ஃபேக்டர். ஆஃப் கோர்ஸ் லவ்னு ஒரு ஃபேக்டருக்குள்ள போகும்போது எவ்ரிபடி ஆர் எமோஷனலி வீக். அதை தவிர எனக்கு சினிமா வரல, சான்ஸ் வரல, ஷூட்டிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்றாங்க, அது இதுன்றது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மோனல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றது நம்பவே முடியல என்னால. ஏன்னா அது லவ் ஃபெயிலியர் சூசைட் அப்படின்னு தானே சொன்னாங்க. எதுங்க மோனல்? எங்க லவ் ஃபெயிலியர் சூசைட்னு அதை எடுத்துக்க முடியாதுங்க. அது எப்படி எடுத்துக்க முடியும்? We can't take it that way. மோனல் எல்லாம் வெரி ஸ்ட்ராங் கேரக்டர். வெரி ஸ்ட்ராங் கேரக்டர். அவங்க எல்லாம் வந்து இந்த என்னை விட யங்கர் ஜெனரேஷன் அண்ட் தே மோர் ஸ்மார்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சஸ்பீஷியஸாவே இருக்கு. அது எஸ் ஆர் நோ வி டோன்ட் நோ. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே அட்வான்ஸாக மாறிடுச்சு. மேரேஜ் லைஃப் அதுவுமே வந்து அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நினைச்சா வாழலாம், இல்லாட்டி டக்குன்னு ஹாய் பாய் சொல்லிட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மேரேஜ் வந்து அவசியம் நினைக்கிறீங்களா, இல்லாட்டி லிவ் இன்ல இருந்துட்டு போயிடலாம்ப்பா அது வந்து பெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு லிவ் இன். எங்களுக்குலாம் செட்டே ஆகாது. ஏன்னா எங்க ஜெனரேஷன்ல இருந்து நாங்க வந்து இருந்திருக்கோம், கொண்டிருக்கோம், நாங்க விட்டு கொடுத்து போவோம். பட் அதுக்காக எங்களை பிடிச்சி கசக்கி புளிய கூடாது. அதை செய்யும் போது எரிச்சல் தான் வருது. விட்டு போயிடுவாங்களான்னு பயத்திலே ஒழுங்கா இருப்பாங்க. அது டாமினேஷன் அங்க வராது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஏத்திட்டாக்க விட்டுட்டு போக உரிமை இருக்கு உங்களுக்கு. அதனால ஒழுங்கா.
ஓகே. செட்டா இருக்கிறாங்க இல்லாட்டி இல்ல. கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் வந்தாலே men are becoming dominative. I don't know why. இப்பவும் அந்த டாமினேட் இருக்குன்னு ஏங்க நான் நினைக்கிறீங்களா? லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணேன். நான் லவ் பண்ணி தான் பண்ணிருக்கேன். 2 கல்யாணமும் நான் லவ் பண்ணி தான் பண்ணேன். ஓகே. அது கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க டாமினேட் பண்றாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுங்கா தானே இருக்காங்க. ஆமா. அது தாலி கட்டணும்னு டாமினேட் பண்ணுமா? அது I don't know. பட் அது நம்ம கல்ச்சர்ல மாத்த முடியாத ஒரு விஷயமா தானே இருக்கு. கல்யாணம் அப்படின்றதே மாத்த முடியல இப்ப வரைக்கும். பொண்டாட்டி ஆனவனு ஏங்க டாமினேட் பண்ணும்? ஓகே. ஆஃப்டர் ஆல் நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? உங்களுக்கு சமைச்சு போட வந்திருக்கோம், உங்களுக்கு குழந்தைய பெக்க வந்திருக்கோம், உங்ககிட்ட பிரியமா இருக்க வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் எங்களை டாமினேட் பண்ணுன்றதுதான் கேள்வி. ஓகே. ரைட். ஓகே. ஸோ நீங்க வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. எந்த ஹீரோ கூட பண்ணல அப்படின்ற ஒரு ஃபீல் இப்போ வரைக்கும் இருக்கு? அப்ப இருக்கக்கூடிய ஹீரோஸ்ல நான் இவர் கூட மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் மோகன் சார். மோகன் சாரா? மைக் மோகன். ஓ, அவர் கூட. Yeah, yeah. I'm a very ardent fan of Mike Mohan sir. ஓகே. I really want to know Mike Mohan sir. ஓகே. ஸோ அவரை மீட் பண்ணிருக்கீங்களா? மீட் பண்ணி சொல்லியிருக்கீங்க? நான் மீட் பண்ணிருக்கேன், சொல்லியிருக்கேன். அண்ட் வருஷம் ஒரு பர்த்டே மே மாசம் வரும். ஓகே. மே 10th பர்த்டே. ஸோ நான் போய் பார்க்கறது உண்டு அவரை. ஓகே. ஸோ அதே மாதிரி சினிமாவை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா லவ் இருந்தால் தான் வந்து இந்த அளவுக்கு எல்லா விஷயமும் நம்மளால வந்து பேச முடியும். சினிமா அப்படின்னாலே அதுக்காக வந்து அர்ப்பணிக்க முடியும். நீங்க வந்து சினிமாக்காக உங்களோட லைஃப்ல சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா எது? ஆக்சுவலி சொல்ல போனா சினிமாக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. லைக் வாட் டு சே, எங்க டேடி மம்மிலாம் என்ன மாதிரினாக்கா எவ்ரி இயர் யூஸ் கோ ஃபார் அ ஃபாரின் கண்ட்ரி, ஏதாவது அவுட் ஆஃப் இந்தியா எங்கேயாவது போய் ஜாலியெல்லாம் சுத்திட்டுலாம் வருவாங்க. பட் எனக்கு ஷூட்டிங்னா அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். அங்கெல்லாம் போக மாட்டீங்க? நான் போக மாட்டேன். ஓகே. நான் எப்படியாவது உட்காந்து சர்வெண்ட் வச்சு நான் ஷூட்டிங் போயிட்டு வரது தான் எனக்கு ப்ரையாரிட்டி. அது அண்ட் ஐ லாஸ்ட் மை காலேஜ் லைஃப். ஓகே. ஏன்னா நான் ரொம்ப சீக்கிரமாவே சினிமாக்கு வந்தேன்னா காலேஜ் லைஃப் எனக்கு 13 வயசுல நடிக்க வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ ஸ்டடீஸ் என்ன 8th ஸ்டாண்டர்ட் 9th தான் படிச்சிருப்பீங்க? ஓகே. 8 to 9 summer holidays. Summer holidays I used to work. மத்தபடி I used to go to school. So graduation for Angels Corner +1 +2 ஆதிஷ் வித்யாலயா. ஓகே. அது முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு நான் படிக்கல. டேடி சொன்னாங்க நீ டெக்னீஷியன் ஆகணும். அதனால ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஃபினிஷ் பண்ணி இங்கிலீஷ் டீச்சர். ஓகே. அப்புறம் ஆயாட்டா கோர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் ஏர்லைன்ஸ். ஆமா. I love to be an air hostess. ஓகே. So ஆயாட்டா கோர்ஸ் எடுத்து படிச்சேன். நானே தான் ஆசைப்பட்டு படிச்சேன். அதுக்கப்புறம் did my software engineering computers. ஃபோர்ஸ் பண்ணனால. ஓகே. பட் சினிமா ஆசை உங்களுக்குள்ள எப்படி வந்தது சின்ன வயசுலயே? சின்ன வயசுல தெரியாம அந்த சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்டா சொன்னீங்க அதுவா? இந்த பையனை மாத்துங்க, வேற ஒரு பையனை கொண்டு வரணும். அப்போ அவரே சொல்லியிருக்காரு, சஜஷன் கொடுத்தாரு. பாலாஜி அங்கிள் தான் ப்ரொடியூசர். நீங்க போய் நல்ல டாக்டருடைய பொண்ணு தூக்கிட்டு வந்துருங்க. 3 coins போயிட்டு ஹேர் கட் பண்ணி பாய் கட்லாம் பண்ணி கொண்டாந்து என்ன நிக்க வச்சிட்டாங்க. ஓ, பாயா பண்ணீங்க? பாய் சைல்ட். சோ அதனால இவங்க ஆல்ரெடி எனக்கு பழக்கப்படுறாங்க. ஓகே. இந்த புதுசாளுங்கன்னா நம்ம பேசுறது கஷ்டம். நான் சினிமால அவங்கள பார்த்ததை விட சாட்டர்டே சண்டே அவங்க வீட்டுக்குலாம் போவேன். அங்கதான் நான் அதிகமா பாத்துருக்கேன். சோ எனக்கு வந்து சொன்ன உடனே டயலாக் ஈஸியா பேசிட்டேன். ஓகே. சோ அது ஒரு அறியாம நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு அன்புள்ள ரஜினிகாந்த் வந்துச்சு. மீனா பண்ண வேண்டிய. அப்படிங்களா? அது நீங்க பண்ண வேண்டியது? நான் பண்ண வேண்டியது. டேடி ஒத்துக்கல. அதே மாதிரி இன்னொரு படம் வந்து புது கவிதை அப்படின்னு ஒரு படம், ரஜினிகாந்த் சார். ஓகே. அதுல வந்து அந்த என்ன வா வா வசந்தமே அந்த ஒரு பாட்டு இருக்கு. அது நான் பண்ண வேண்டியதுதான். அந்த கேரக்டர், அந்த சின்ன பொண்ணு கேரக்டர் நான் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நான் வயசுக்கு வந்த புதுசுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தூங்காதே தம்பி தூங்காதேல கமல்ஹாசன் சிஸ்டர். ஓகே. இதெல்லாம் டாடி ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். ஓ, இதெல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ண மூவிஸ். ஓகே. சோ டாடி didn't want me to be an actress. அது ஒரு ஏதோ நடந்துச்சு. எனக்கு அஞ்சு மீனா எல்லாம் சைல்ட் ஆர்டிஸ்டா வந்தாங்க. ஹீரோயினாவும் பாக்குறேன். எனக்கு அந்த ஆசை வரும். ஓகே. அப்படி வந்ததுதான். அப்படி வந்துச்சு. ஓகே. சினிமா கிரஷ்னா உங்களுக்கு யாரு? சினிமா கிரஷ்? ஐ டோன்ட் நோ. மோகன் சார். மோகன் சார் தான். எவர்கிரீன் மோகன் சார். ஓகே. ஓகே. இப்போ சோஷியல் மீடியா வந்து ரொம்ப வைரலா இருக்கு. எல்லா விஷயமும் அதுல வந்து போட்டுடுறோம். நல்லதோ நம்ம வந்து அதுல ஷேர் பண்றோம், கெட்ட விஷயங்களும் ஷேர் பண்றோம். ஆனா வைரல் ஆகுறதுன்னு பாக்குறப்போ அந்த நெகட்டிவ் தான் ஓவராவே வைரல் ஆகுது. கெட்ட விஷயம் தான் நிறையவே இருக்கு. ஆமா. நல்ல விஷயம் போக மாட்டேங்குது. ஆமா ஆமா. வியூஸ் வர மாட்டேங்குது. ஆமா. நீங்க ஏதாவது காமெடி ஒரு பொண்ணு போறாங்க. ஆமா. ஒரு அந்த பொண்ணு இப்ப பாப்புலர். மிகப்பெரிய ஹீரோயின்ஸ் விட அந்த பொண்ணு பாப்புலர். அது ஏஐ. ஆமா. அது ஒரிஜினல் பர்சனே கிடையாது. அந்த மாதிரி. ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பையனும் பொண்ணும் they went to a hotel room. அவங்க வந்து ஒவ்வொருத்தரோட இருந்துட்டு வந்திருக்கலாம். அவங்க வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ இந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா யார் காரணமா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர். கண்டிப்பா அந்த பையன் தான்.
புரியுதுங்களா? ஓகே. பெண்கள் ஏன் ஒத்துழைக்கிறாங்க? வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் நாட் யுவர் ஹஸ்பண்ட். ம். உங்க ஹஸ்பண்ட் கிடையாது. ஓகே. லிவிங் டுகெதர்லயே இருந்தாக்கா கூட இவர் ஒரு ஆம்பளை, வேற யாரோ ஒருத்தர் ஆமா. எனி டைம் மாறலாம். அந்த பெண் தான் சேஃப்டியா இருந்திருக்கும் இதுல. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ஒரு மாதிரினா லஸ்ட் ரொம்ப ஓவர் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்பலாம். இப்போ. ம். பட் இது வந்து என்னுடைய ஸ்கூல் டேஸ்லயே ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஓகே. எப்படின்னா பெங்களூர்ல வந்து பெரிய மினிஸ்டருடைய பொண்ணு ம். இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டோட ரூம்ல தங்கி இருக்காங்க. அந்த காலத்துல வீடியோ டேப், ஓகே, அந்த வீடியோ டேப் லீக் அவுட் ஆயிடுச்சு அந்த காலத்துல. அந்த மாதிரி நிறைய பாடங்கள் வந்து ஏன் இந்த கத்துக்கல இந்த பெண்கள்? ஓகே, சேஃபா இருக்குல. இவ்வளவு வந்துருச்சு, அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்குவான் அந்த பெண்ணை? பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டார். இதுல அவங்க வந்து அந்த வீடியோ வைரல் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, யாரும் டெலீட் பண்ணுங்கன்ற மாதிரி வீடியோஸ் அவங்க போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு போட்டிருந்தா யார் டெலீட் பண்ண போறாங்க? பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கேஷ்ங்க. அந்த பையனே சேஃப் வெளியில வந்திருக்காது. ஆமா. There was no third person excepting these two. அப்படி இருக்கும்போது இந்த பையன் தானே வைரல் ஆக்கிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண, ஒரு கோஷ்டியா கிளம்பிருக்கு. ஓகே. அதை வச்சு காசு பண்ண. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க டிலீட் பண்ணுவாங்க அந்த வீடியோவை? ஓகே. The girl should be safe. அப்படி என்ன உங்களை மெய் மறந்த ஒரு விஷயம். காதல் அப்படின்றது தூய்மையான ஒரு விஷயம். ஆமா. It is not lusty. இப்போ இதய தாமரைன்னு ஒரு படம் வந்துச்சு. ரேவதி கார்த்திக் லவ் பண்ணுவாங்க. கார்த்திக் அதுல ஒரு ரூம் போடுவாரு. ரூம் போட்டு ரேவதியை கூப்பிடுவாங்க. இப்போ ரேவதி இந்த மாதிரி கூப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு. That's called love. This is lust. Okay. This is not love. லவ்ன்றது ஒவ்வொருத்தரை அசிங்கப்படுத்தி நம்ம பாக்குறது பேரு லவ்வே கிடையாதுங்க. கண்டிப்பா. அந்த பையன் உண்மையிலே லவ் பண்ண கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்க மாட்டான். எழுதி ஒரு வீடு கீடு எடுத்து ஒரு சொந்தமா ரிலேஷன்ஷிப் ஓகே. அதுன்னு வீடியோ எடுத்து விளையாடணும்னு அது என்னங்க அது? ஓகே. அது ரொம்ப அசிங்கமா இல்ல அது? கண்டிப்பா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது பாதிக்கப்படுறது பெண்கள் ஏன் ஆப்ரேட் பண்றாங்கன்னு என்னுடைய ஒரே क्वेश्चन. ஓகே. Don't do that, be safe. ஓகே. அப்படியே பெண்களுக்கு நீங்க அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்றத சொல்லிருக்கீங்க. பெண்கள் வந்து இந்த காலத்து பெண்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த காலத்து பெண்கள் ஆண்களை சார்ந்தவங்களே கிடையாது. அவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்கவுங்க லைஃப்ல முன்னுக்கு வராங்க, அவங்க சொந்த கால நிக்கிறாங்க. சோ செலக்ட் யுவர் பார்ட்னர். மெயினா பெற்றோரை தான் நான் இல்ல கண்டிச்சு பேசணும். பெற்றோரை, ஒரு பொண்ணுக்கு ஒரு வயசு வந்த உடனே கல்யாணம் ஏன் போய் அரிக்கிறீங்க அப்படி? Don't do that. அவங்களுக்கா அந்த டைம் வந்துச்சுன்னா நடக்கும். அதுக்கு நீங்க டௌரி தள்ளி விடுறது, எல்லாத்துலயும் டௌரி கொடுத்து என்ன கெட்ட பழக்கம் அது? உங்க பொண்ணுக்குன்னு ஒரு லைஃப் கரெக்டா வந்து அவசரப்படுறீங்க. வயசு கல்யாணம் பண்ணுனா அதுக்காக யாருக்கிட்டே வேணா தள்ளி விட்டுருவீங்களா பெண்களை? அதுக்கான ஒரு மாப்பிள்ளை மெதுவா தேடுங்க. மெதுவா தேடினா நல்ல மாப்பிள்ளை அமையும். இல்ல அந்த பொண்ணுங்களா லவ் பண்ண ஏத்துக்குங்க. பெற்றோருக்கு அந்த ஒரு மனப்பக்குவம் வரும். நம்ம பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, அறிவாளி, நல்ல மார்க் வாங்கியிருக்கா, நல்ல வேலையில இருக்கா, அப்போ பையனை பார்க்கும்போது கரெக்டான பையன் தான் கூட்டு வரான்னு உங்களுக்கு நம்பிக்கை வேணுங்க. இந்த காலத்து குழந்தைங்களை நம்ப. இப்ப எனக்கே இன்ஸ்டால போட தெரியும், பையன் தான் போடுறேன். எனக்கு ஒரு செல்ஃபி கூட எடுக்க தெரியாது. இந்த காலத்து பசங்க எல்லாம் அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க. இந்த காலத்து பசங்களை நீங்க நம்பலாம். அவங்க லைஃப் அவங்க கையில கொடுங்க, நல்லா வாழ்வாங்க. அவங்க லைஃபை நீங்க கையில இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. ஓகே. ஓகே மேம், ஃபைனலா வந்துட்டு சினிமாவில் நீங்க கத்துக்கிட்டேன், நான் வந்து இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன், இது வந்து எனக்கு பிளஸ், இதை வந்து நான் பண்ணக்கூடாதுன்றதை கத்துக்கிட்டேன் மைனஸ், ஸோ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதுல நம்ம என்ன பண்ணாலும் லக்கு தான் ஒரே ஃபேக்டர். அப்படியா? நம்ம நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது சினிமால. உண்மையில நல்ல கலைஞர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல் வெளிலதான் இருக்காங்க. நல்லா நடிக்கக்கூடியவங்க, நல்ல திறமையா இருக்கக்கூடியவங்க. என்ன ஒண்ணு அவங்களுக்கு லக் இல்ல. frankly speaking, என்னுடைய திறமையை விட எங்க அப்பாவுடைய ரெக்கமெண்டேஷன் தான் அதிகம். என் டேடி ஃப்ரெண்ட்ஸோட ரெக்கமெண்டேஷன் நல்லா பாதுகாப்பா இருந்துட்டேன். 27 வயசு வரைக்கும் அப்பா உயிரோட இருந்தாரு. எங்க அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு இருந்தது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலா அதனால எனக்கு பாதுகாப்புக்கும் பிரச்சனை இல்லாம இருக்குது. பட் மத்தவங்க பாதுகாப்பா இருங்க, ஷார்ட்கட்ல போவாதீங்க. என்னைக்கு இருந்தாலுமே இந்த வர இந்த யங் கேர்ள்ஸ் கொண்டு சொல்லிருக்கு, டிரைவிங் த கார் வெரி ஃபாஸ்ட், ஆக்சிடென்ட்ல தான் போய் முடியும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி அச்சீவ்மெண்ட் ஃபார் யூ. மெதுவா கார் ஓட்டுங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஓட்டுங்க, யூ வில் கம். பொறுமைன்றது வேணும். பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப வேணும். பல்ல கடிச்சுக்கிற அளவுக்கு பொறுமையா இருக்கும். இருந்தாதான் நீங்க சாதிக்க முடியும். ஓகே.
ஸோ நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்பாவோட ஃபியூனரல் வந்து நீங்க தனியா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, உங்க அப்பா ஃபியூனரல் சரி, அம்மா ஃபியூனரல் சரி, ரெண்டும் தனியா தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வாஸ் லைக், ஓகே பட் அட் த டைம் காட் கேவ் மீ அ பவர் ஓகே டு சால்வ் இட் ஆல் அலோன். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க வயசானவங்களை பாத்துக்கிறதுன்றது கடவுள் கொடுத்த ஒரு வரமா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அம்மா அப்பாவை கொண்டு போய் ஹோம்ல சேர்த்துடுறாங்க. ஹோம்ல சேர்த்து ஓகே. இது ஒரு அருமையான வாய்ப்புமா. சரி, நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம பாத்ரூம் போயிருப்போம், பெட்ல அது இது தொடச்சிருப்பாங்க. இப்ப அவங்க அந்த பொசிஷன்ல வரும்போது நம்ம பார்த்தா அது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும். ஓகே. யூ ஷுட் டேக் இட் as a வரம் from God. ஓகே. It's a golden opportunity. ஓகே. அதை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு போறது இல்ல. வெரி வெரி ராங் தட் இஸ். ஸோ இப்போ அது வந்து ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி. ஆமா, யாரும் பாத்துக்க மாட்டாங்க வீட்ல வச்சு அப்பா அம்மா. ஓகே. ஸோ நீங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் வந்து சூப்பரா எங்க கூட பேசுனீங்க, ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாத்துக்குமே ரொம்ப போல்டா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ மேம்.